ஹாய் மக்களே, இன்றைக்கி பாருங்க, இது மெயின் ரோடு தெரியுதுங்களா? ஒன் வே. இது பாருங்க, எத்தனை பஸ்ஸு எல்லாம் வருது பாருங்க, தெரியுதுங்களா? இது ஒன் வே பாருங்க. பாருங்க, பஸ் எல்லாம் வருதா? இது கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இது பாருங்க, இதுதான் என் வண்டி ஓட்டி இந்த பாருங்க, அந்த ஒரு லைட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மேலே சிக்னல் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வரவும் என்னோடய வண்டியில் பிரேக் கட் ஆகிடுச்சு. பிரேக் கட் ஆனாலும் பரவாயில்ல, அது பயங்கர ஸ்பீடில் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னென்னா, எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் நான் சீக்கிரம் போகணும், அதுக்காக நான் ஸ்பீடாக வர்றேன். பிரேக் கட் ஆகிடுச்சுங்க. இந்த வருங்க, கட் ஆகிடுச்சு தெரியுதுங்களா? இங்கே வருங்க, பிரேக் கட் ஆகிடுச்சு. இதில் இருக்குது பாருங்க அந்த கம்பி, தெரியுதுங்களா? இதில் வருங்க அந்த கம்பி இல்லை, இந்த வருங்க கட் ஆகிடுச்சு. எப்படி இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் இன்றைக்கி நினச்சேன், இன்றைக்கி நான் செத்தேன்டி, இன்றைக்கி ரோட்டில் நான் என்னை சுரண்டி தான் எடுக்க போகிறாங்க, வலிச்சு தான் எடுக்க போகிறாங்க நான் நினச்சிக்கிட்டு. ஏன்னா என்ன வண்டி பேலன்ஸே பண்ண முடியல. இது அமுத்தினாலும் நிற்க மாட்டேன், இது அமுத்தினாலும் நிற்க மாட்டேன், வண்டி ஸ்பீடாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு முடிவு, சரி என்ன ஆனாலும் சரி நம்ம ஓரமாக அனுபவிங்களா, இந்த ஓரமாக கொண்டுட்டு போகணும். என்ன அடித்து தூக்குனா தூக்கட்டும், பொழைக்கிற மாதிரி ஆண்டையை வச்சுருந்தோம்னா பொழைப்போம் அப்படின்னு சொல்லி ஓரமாக வண்டி ஓட்டிகிட்டு போய் அப்புறம் அதாவே நின்றுச்சு. இதை சமாளித்து கீழே ஒல்ட்ட விடாமல் அப்படியே நேராக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்தேங்க. உண்மையாகவே எங்கள் அம்மா ஒரு ஜென்மம் கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே நாம் செத்து பொழைச்சேன். இன்றைக்கி 3ஆவது ஜென்மம் எடுத்த மாதிரி, இல்லாட்டி இந்நேரம் இல்லை என்னை வலிச்சு தான் எடுத்திருப்பாங்க. எத்தனை பஸ்ஸு, எத்தனை வண்டி பாருங்கள், எத்தனை வண்டிகள் போகுது பாருங்கள். சீலாவை மீண்டும் நீங்கள் உயிரோட பார்க்குறீங்க. ஐயோ கடவுளே, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னே தெரியல. ஏப்பா இப்படி சோதிக்கிறேன் நீ? சரி போய் பிரேக் ரெடி பண்ணுவோம். பாய்.